விக்கியும் விண்வெளி இட்லியும். விக்கின்ற ஒரு குட்டி பையனுக்கு விண்வெளி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவன் எப்பவுமே அதை பத்தியே யோசிப்பான். ஒரு நாள் நைட்டு அவசரமா இட்லியும் மிளகா பொடியையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவனோட குட்டி விண்கலத்துல ஏறி நிலாவுக்கு கிளம்பினான். நிலால போய் அந்த விண்கலம் அழகா இறங்கிடுச்சு. விக்கி இறங்கினோடனே அவன் ஒரு விசித்திரமான ஏலியனை பார்த்தான். அந்த ஏலியன் பார்க்க பச்சை கலர் உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தது. அந்த ஏலியன் கிட்ட 3 கண்ணு வந்தது. விக்கி அதை பார்த்து பயப்படாம அந்த ஏலியன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அந்த ஏலியனுக்கு எதை கொடுக்கணும்னு நினைச்சு அவன்கிட்ட இருக்கிற இட்லி எடுத்து, இந்தா இது எங்க ஊர் ஸ்பெஷல், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருன்னு சொல்லி அந்த ஏலியன் கிட்ட கொடுத்தான். அதுவும் அந்த இட்லிய வாங்கி அதோட 3 கண்ணால திருப்பி பார்த்துச்சு. நிலால கிராவிட்டி கம்மியா இருக்கிறதுனால அந்த ஏலியன் இட்லியை விட்டோடனே அது மெதுவா மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்ன புது வகையான பறக்கும் தட்டான்னு கேட்டு அந்த இட்லி மேல உட்கார்ந்துச்சு. அது அந்த இட்லி மேல உட்கார்ந்தோடனே அந்த இட்லி அமிழ்ந்துருச்சு. உடனே விக்கி சிரிச்சுக்கிட்டு, அச்சோ இது பறக்கும் தட்டு இல்ல, இது இட்லி, இதை சாப்பிடணும்னு சொன்னான். கொஞ்சமா எடுத்து அவன் சாப்பிட்டு காமிச்சிட்டு ஏலியனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டான். உடனே ஏலியன் ஊன்னு நிலால குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அந்த ஏலியனுக்கு காரம் தாங்கவும் இல்லை. உடனே விக்கி அவன்கிட்ட இந்த தண்ணி பாட்டில் எடுத்து அந்த ஏலியன் கிட்ட கொடுத்தான். அந்த ஏலியன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அது காரமே போச்சு. அப்பா, உங்க ஊரு பறக்கும் தட்டு இவ்வளோ காரமா இருக்கும்னு எனக்கு தெரியப்பா, ஆனா ருசி சூப்பரா இருக்கு அப்படின்னு ஏலியன் சொன்னோடனே விக்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏலியன் ஒரு நிலாக்கல்ல விக்கிக்கு கிஃப்டா கொடுத்துச்சு. விக்கியும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டான். அப்போ விக்கியோட அம்மா விக்கி வா சாப்பிடலான்னு கூப்பிட்டாங்க. விக்கியும் வந்துச்சு பார்க்கும்போது நிலாக்கல்லுக்கு பதிலா பில்லோ தான் கையில இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே கனவுன்னு.